சீக்கிரமாக நான் வந்திருக்கிறேன். சீக்கிரமாக இதெல்லாம் தெரியாது. தமிழ்ல பேசு. தமிழ்ல? ஆமா. ஓ, தமிழ்ல பேசுனா தெரியும். என்ன உனக்கு பிரச்சனை? மகாராஜா வந்திருக்கிறா. அவன் என்னத்துக்கு வந்தா? என்ன அழைச்சு திட்டம். தம்பி, நீ வந்திருக்கிற வேகமும் அவன் வந்திருக்கிற கூப்பிடுற வேகமும் எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ கோல்மால் வேலை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மகாராஜா, இப்ப 2 மாசத்துக்கு முன்ன அங்கங்க ஊருக்கு 40 பேரை விட்டு விட்டா இறக்கிறானாங்களே, அந்த கோஷ்டியா நீங்க 2 பேரும்? நீங்க 2 பேரும் அது மாதிரி இல்ல. அப்படின்னா ஏன் மகாராஜா வந்தா நேரா வந்து என்ன பார்த்துதான் டே மந்திரி வாடான்னு கூப்பிடுவான். ஆனா உன்னை விட்டு அனுப்பிடுக்கிறான்னா எனக்கு டவுட். அதுக்கு முன்ன ஒருத்தனை விடுறேன். எதுக்கு முன்ன விடுற? என்னப்பா உனக்கு டவுட்? வாங்க, வாழைக்காய்க்கு பிறந்தேன்னு. அப்ப நான் வாழைக்காய்க்கு பிறந்தேன், அப்ப நீ மொந்த வாழைக்காய்க்கு பிறந்தியா? இல்ல, நான் பிலாக்காய்க்கு. என்னடா? யாரோ ஒருத்த மகாராஜான்னு வந்துருக்கிறானா? மகாராஜாடா. நமக்கு சம்பளம் கொடுக்க மகாராஜா. நமக்கு சம்பளம் நம்மளுக்கு ஆமா கொடுக்கிறார். சரியா? சம்பளம் கொடுக்குறான்னு சொல்லிதான் நிறைய பேர் போய் கம்மங்காட்டுல கவுத்து கொடுத்து எடுத்து ஓடியாந்துக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நான் வரமாட்டேன். தீர விசாரிச்சுக்கிட்டு தான் நான் அங்க வருவேன். ஏன் மகாராஜா வந்தா வந்தது என்ன கூப்பிட்டு பாரு, உன்னை விட்டா கூப்பிடுறாருன்னா இதுவும் எனக்கு சந்தேகம். என் பேரு சொல்லி கூப்பிட சொல்லு, நான் உடனடியா வந்துடுறேன். என்னன்னு சொல்லிட்டு வருவேன். ஆம்பூருக்கும் வாணியம்பாடிக்கு நடுவுல தண்ணி அப்படின்னு போய் சொல்றான். பண்ணி என் பேரு ஆம்பூருக்கும் வாணியம்பாடிக்கும் நடுவுல தண்ணி வந்துருவேன். பசங்கெல்லாம் போய் நீர் வாங்கி வச்சுக்கணும். மந்திரி மகோதரன் எங்கே? உங்களுக்கு மகாராஜாவா இருந்தா சொல்லி கொடுத்துவாரு. என்ன பேரு? புது மகாராஜாவா பழைய மகாராஜாவா சொல்லி இப்ப புதுசா ஒரு பேர் இருக்கா மந்திரிக்கு? ஆமா, புதுதாக பேர். ஆமாங்க. என்ன பேரு? வாணிபடிக்கும் ஆம்பூருக்கும் வாணியம்பாடிக்கும் நடுவுல தண்ணி. என்ன? ஆம்பூருக்கும் பொறமாசத்துல போனவனுக்கு ஏடா பேரு விட்டு சொல்றேன். மறந்து போதுடா. ஆம்பூருக்கும் வாணியம்பாடிக்கும் நடுவுல தண்ணி அப்படின்னு சொன்ன அப்படி போய் சொல்றா. தண்ணி அப்படி ஒருத்தரே உண்டானார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வந்துருவான். அப்படி அழைத்தது உண்டானார் அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவான். சகோதரர் வந்து விடுவார். ஆமா, வாணிபாடிக்கும் ஆம்பூருக்கும் நடுவில் தண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வந்துருவானா. ஓஹோ,
ஓய் உன் பேரு சொல்லி கூப்பிட்டா வந்துருன்னு சொல்லிட்டு ஏன்னா பிட்டு பிட்டா கட்டா அப்படியே செட்டு செட்டா இது பேர் செல்ஃபி எடுக்கல செல்ஃபி எடுக்கல செல்ஃபி எடுக்கல அதனால நாம 2025ல அட்வான்ஸா ஒரு பேர் வச்சுக்கலாம் புதுசா அதே மந்திரி பாவக்கா பிஞ்சு வந்துருவேன் அது டாலர் பெட்ல விட்டுவாங்க தண்டவாளத்தில் மாட்டிக்கிச்சு வந்துருவேன் அது பழசா வச்சு பேரா 2023 அது 23ல 4ல 2044 அட்வான்ஸா பேர் மாத்த போறாங்க என்னடா பேரு அடே அவ்வளவுதான் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம் என்ன அடே மந்திரி அடே மந்திரி அவன ஸ்பீக்கருக்கு பேசி பாலாட்டுக்குது என்ன கால் கொஞ்சம் காது ஒய்யுது அடே மந்திரி பாவக்கா பிஞ்சி எல்லாம் வச்சுடா எங்க கொண்டு போய் காட்டுற மூஞ்சிக்கா காட்டுற அடே மந்திரி மந்திரி பாவக்கா பிஞ்சி அப்படி அழைத்ததே உண்டான வந்து விடுவா அப்படின்னு கூப்பிட்டா வந்துடுறான் அடே மந்திரி பாவக்கா பிஞ்சு மகாராஜா வாயில் இந்த பையன் குஞ்சு ஏன்னா ஊங்குஞ்சை அடுக்கடுக்கா கொடுக்குறான் அதனால நீங்க செட் ஆக மாட்டேன் நானே போயிடுறேன் நானே போறேன் செட்டப் பண்ணி உடம்ப கெட்டப் பண்ணி நேரா போறேன் பண்ணி போயிட்டு வரேன் சரி ஏன்னா ஏதோ பைபாஸ்ல கோயில் கட்டிக்கிறாங்க ஆஞ்சநேயர் கோயில் போலான்னு வந்தேன் வந்தா ரோட்டு பூரா வெறும் கருப்புமணி இருட்டாக்குது நான் பகல்லே விடவேன்னு உதறவேன் நைட்ல போறதுல கொஞ்சம் பயம் குடியேறி தைரியமா போனா என்னதான் நடக்கும் இரண்டாக சூத்து கண்ணால ரத்தம் வருத்த எங்காது அதுக்கு தேயில போட வரமயங்காது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இரண்டாக சூத்து கண்ணால ரத்தம் வருத்த இவன் ஏன்டா ஆம்பூர் ஏர்ல இருக்கிற முனியாப்பு நாட்டுமே முடிக்கிறான் முனியாப்ப இவன் கெண்டி முனியாப்ப ஒண்டி முனியாப்ப ரைட்டு வாக்கு
மலர்கள் தூவி நிச்சயமாக உங்களை சரணாகதி அடைந்திருக்கிறேன். பாதமடைய வேண்டுமானால் எந்த விதத்தோடு பாதமடைய வேண்டும்? மல்லிகை முல்லை இருவாச்சி கோட்டு மந்தாறு வெற்றிவேல் பாரிஜாதம் அவலரி செவலரி எருக்கம்பூ முறுக்கம்பூ இந்த இரண்டு மலர்களை தள்ளி மற்ற மலர்களை உங்கள் பாதத்திலே தூவி அநேக கொடி வணக்கம். கண்டிப்பாக மல்லிகை முல்லை இருவாச்சி செல்லக்கூடிய மலரை கொண்டு வந்து ஆமா என் பாதத்தில் வச்சேன். ஆமா மல்லிகா காமாட்சி மீனாட்சி மல்லிகா காமாட்சி அதுக்குதான் ஏறி வர ஆட்டு பேசாதீங்களா? பசுவை எக்காத்து பெருசு கடிக்கிறாப்பா. மீனாட்சி காமாட்சி தனியே மறந்தாச்சு. மல்லிகை முல்லை இருவாச்சி கோட்டு மந்தாறு என் கவுன்சில் இருப்பாங்க சாப்பிடாவும் 5000 ரூபாய் கடன் கேட்டா 5000 ரூபாய் கடன் கொடுத்தாரு. கடன் கழிச்சு கொடுத்தான். மறுபடியும் போச்சு. அப்படி இருந்தாலும் எப்படி எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பெயர் என்ன தெரியுமா? அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னாதான் எல்லாத்துக்கும் விளக்கமா புரியும். தெற்காசி பிறந்துருச்சு. அதனால எல்லாம் விருப்பத்துல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நாள் தான் ஐபிசி பிறகு போகுது. அவங்க வந்து அவிச்சவிச்சு ஆப்பாயில் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இலங்கை நாட்டு கதிபதி. என்னது இலங்கை நாட்டு கதிபதி? கிழங்கு விற்கிற கூலி அங்க பார்த்து காலையில இலங்கை நாட்டு கதிபதி. ஓ இலங்கை நாட்டுக்கு இலங்கை நாட்டு கதிபதி தென்னிலங்கை தென்னிலங்கைக்கு அரசனாகவும் வேண்டாம். என்ற பெயர் என்ன? உன்ன பேர் என்ன? தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய என்ற பெயரோ பேரோ ராவணேசன். ஓ ராவணேசன். ராவணேசனுக்கு 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 தென்னிலங்கை வேந்தனுக்கு மன்னாதி மன்னனுக்கு நானும் பார்த்திருக்கேன். பார்த்துட்டு
தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ கொடிகளை பார்த்திருக்கிறேன். இது என்ன கொடின்ற? இது மகாராஜாவுக்கு பிடிக்கிற கொடி. என்ன கொடி? அவர கொடி. அந்த கொடி கேட்கல. என்ன? ஓய் தமிழ்நாட்டிலே ஆமா மூவண்ண கொடி. என்ன தேசிய கொடி? கொடி. தேசிய கொடி இருக்கு. ஆமா. கட்சி கொடி இருக்கு. ஆமா. கட்சிக்கு ஏத்த மாதிரி கலர் கலரா வண்ணங்கள் இருக்கு. வண்ண கொடி இருக்குது. சரியா? ஆமா. இப்போ நீ பிடிச்சியே. அது என்ன கொடி? இது மகாராஜாவுக்கு உகந்த கொடி. இதுதான் அவர் மரியாதையை காக்கும் கொடி. அது என்ன கொடி? கொடி பறக்குது கொடி பறக்குது இடி இடிக்குது இடி இடிக்குது ஊரு ஊருங்குது ஊரு ஊருங்குது மகாராஜா ஊமர்த பாத்து ஊமர்த பாத்து ஊமர்த பாத்து. என்னை பார்த்தால் எப்படி இருக்க வேண்டும்? என்னை கண்டுவிடனே இந்த தென்னிலங்கை சொல்லக்கூடிய ராவணேசன் ராவணேசனாகப்பட்டவன் எனக்கு எத்தனை தலை? 10 தலை ராவணன். 20 கணமடைத்த ராவணன். இந்த 20 கணமடைத்த 10 தலை மடைத்த ராவணாக அவன் இருந்தாலும் என்ன செய்து என்ன பண்ணீங்க? எனக்கு எப்படி சரி பேர் வந்தது? எப்படி இருந்துச்சு? அழித்து வந்தாராது சிவனாகவே மரம் கொடுத்தாரா? எப்படி மரம் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கல மரம்? ஏன் கொடுக்கல மரம்? என் சபத்தை பார்த்து மரம் கொடுக்கவில்லை. இல்லை அந்த மரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி என்ன செய்தார்? நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று எத்தனை முறை உரைத்தாலும் ஈசன் நமக்கு நேரடியாக வந்து வரம் கொடுக்கவில்லை. ஆமா. நான் என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? அந்த கையில மலையை தூக்கி கொண்டு பிடித்தேன். ஆடியே நோயாள அடியே ஆயாள. ஆமா ஆயாள. அந்த கையில மலையை தூக்கி கொண்டு பிடிக்கும் நேரத்திலே அப்படியே குடியா குடிக்கிற நேரத்திலே குடை நான் கேட்டாயா நான் அவளு குடிச்சு பெத்துடே. ஓய் ஓய் அப்படி கொண்டு பிடிக்கும் நேரத்திலே என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்தா? அந்த கைலமலை தூக்கி கொடுப்பதில் நேரத்திலே அந்த 8 யானையாகப்பட்டது. இந்த இலங்கையை ஆளக்கூடிய ராவணன் கடுந்தவம் செய்கிறார். கடுந்தவம் செய்து இந்த தவத்தை நாம் அழிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்தார்? 7 யானையாகப்பட்டது. எல்லாம் வந்து உடம்புல குத்துது. 7 யானையாகப்பட்டது. பாய்ந்த உடனே எனக்கு என்ன வந்து தெரியுமாடா? பயம் வரவில்லை. பலம் வருது. வீரம் வந்து விட்டது. வீரம் எப்படி? அப்படியே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படி அந்த சக்தியாகப்பட்டது அந்த 7 யானையாகப்பட்டது என்ன பாய்ந்த உடனே அந்த 8வது
பிரச்சனையோடு திரும்பி வந்தது. அந்த யானை கொம்பெல்லாம் உடம்புலயே நின்றுச்சு. உடம்புல நின்று விட்டது. நின்ற உடனே அந்த எட்டு யானை பலமாகப்பட்டது. எனக்கு வந்து விட்டது. இந்த ராவணனுக்கு வந்தது. ஆமா, இதையும் தாண்டி இருப்பது நமக்கு 10 சிரம் 20 கைகள் கரம் இருக்கிறது. ஆமா, வெற்றியோடு தீரத்தோடு ஓடு நான் இலங்கை ஒரு சிரத்தை அறுத்து என்ன செய்தேன்? வீணையாக செய்தேன். அந்த மலையை தூக்கின போது என்ன நடந்தது? என்னாச்சு? என்னுடைய கரமாகப்பட்டது. 20 கரமும் எங்க மாட்டி விட்டது? மலைக்குள்ள அடியில மாட்டிக்கிச்சு. அந்த அடியில மாட்டிக்கணும்னு ஒண்ணு. ஆமா, நான் செய்தேன். பார்த்தேன் என்ன வழி வழி அப்படின்னு சொல்லி நினைத்து ஓசிரச கிள்ளி கீழியாக செய்து அந்த நீரியை மீட்டி அந்த சிவத்தோத்திர பாடின உடனே அந்த ஈஸ்வராக மட்டும் மனமிறங்கி விட்டா கரங்கள் வந்து விட்டது. அப்படி வீரம் இருக்கிறது, பராக்கிரம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, முகத்துல ஈஸ்வரன் இருக்கிறது, பல்மை இருக்கிறது. அதனாலதான் இந்த 8 ஆணைகளை வச்சு போச்சு, பறிந்து விட்டது. அந்த 8 ஆணை கொம்பும் உடலிலே பாய்ந்தது. 8 ஆணை பலப்படுத்திருக்கிறார். உன் சிரத்தையே பாராமல் அறுத்து வீணையாக செய்து என் மீது சிவனபத்திரை பாடிய அப்படி சொல்லி என்ன வரமளித்தா? அன்னைக்குதான் பேர் வச்சது இந்த இலங்கை மன்னன். அந்த இலங்கை மன்னனுக்கு அந்த ஈசன் கொடுத்தது என்ன? இனிமே ராமன் ஈசன். ஓஹோ, இந்த ஈசன் என்ற பேர் எனக்கு வேணாம். வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நீயே வச்சுக்கோன்னு சொல்லி ராமணேசன் என்ற பேர் அமைத்தான். இந்த விருந்து தென்னிலங்கை ஆளக்கூடிய ராமணேசன். ராமணேசனுக்கு அப்படி தென்னிலங்கை ஆண்டவரைக்குரிய ராமணேசனாக இருந்து ஏன் சமய மகோதரா ஏமாயிந்தி மந்திரி ஏமிராஜ் பெத்த பிக்கலாம். மந்திரி மகோதரா நினைத்தது நடந்தது. 70 வண்ண சேனைகள். ஓஹோ, 2000 ராட்சதர்கள். 2000 ராட்சதர்கள். 70 வண்ண
சேனை ஒரு பக்கம். ஆமா. இது என்ன பிரயோஜனம்? என்ன ஆச்சு? இந்த 70 வல்லமான சேனைகள் எல்லாம் கொண்டு மடிந்து விட்டது. 70 வல்ல வானர் சேனையை கொண்டு 2000 வல்ல ராட்சதார்களை மடித்திருக்கிறார். இருக்கிறார். யார் அவன்? யார் தெரியுமா? யாரு? அந்த மாடி